எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னு காமிக்கிறேன். தமிழ் புத்தாண்டுக்கு சோயா வச்சு பிரியாணி பண்ணியிருக்கிறேன். ரைத்தா, பாயசம், முட்டை. இதுதாங்க எங்கள் வீட்டு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஜவ்வரிசி பொங்கல் செஞ்சு காமிக்கிறேங்க. சிறு பைத்தம்பருப்பு வச்சு ஜவ்வரிசி பொங்கல் வச்சு காமிக்கிறேன். ஊற்றிருக்கு, அதுக்கான தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். உள்ளே போட்டுக்கலாம். அதே அளவு சிறுபைத்தம்பருப்பு அதே அளவு நனைய வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் கொட்டிக்கலாம். எல்லாம் கலந்து விட்டு வேக விட்டுலாம். நல்லா வேகட்டும். இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு வேக வைங்க. இது நான் கண்ணாடி ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குறேன். சீக்கிரம் வந்துடும். மண்டவெல்லாம் எடுத்துருக்குறேன். இது மண்டவெல்லாம் ஒரு 300 கிராம் இருக்கும். இது காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாலும் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 6-7 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏலக்காய், பால், அப்புறம் சர்க்கரை பாகு, இந்த 3மே ரெடி பண்ணிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இது வேகட்டும். பால் காய்ச்சிட்ருக்குது. மண்டை வெள்ளத்தை தட்டி வடிகட்டுறதுக்கு காய்ச்சிட்ருக்குறேன். ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே சர்க்கரை பாகு ஆகிட்டுருக்குது. பால் காய்ச்சிட்ருக்குறேன். 3 பக்கமும் வச்சுருக்கிறேன். இது ஒன்றா எல்லாமே ரெடி ஆயிரும். பாருங்கள், ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சூப்பராக வந்துருச்சு. நல்லா வந்துருக்கு பாருங்கள். மண்டை வெல்லம் நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. என்கிட்ட திராட்சை மட்டும் தான் இருக்குது. அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். திராட்சை உள்ளே போட்டாச்சு. அதுவும் வெந்துட்டுருக்கோம். ரெண்டுமே நல்லா சர்க்கரை பாகு, அப்புறம் ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு எல்லாமே அப்படி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் திரும்ப விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா காஞ்சி நல்லா கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா கெட்டி ஆகிட்டுங்க. இது ஆறின உடனே நல்லா பொங்கல் மாதிரி ஆயிரும். இந்த பதத்தில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் தட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நமக்கு ஆறும்போது நல்லாவே கெட்டியாயிரும். நல்லாவே கலந்து விட்டுருங்க. ஆறும்போது நல்லா கெட்டியாயிரும். பொங்கலாட்ட தான் இருக்கும். பாயசம்னு சொல்லலாம், பொங்கல்னு சொல்லலாம். ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பொங்கல் அல்லது பாயசம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், பாயசமாக தான் இப்போ இருக்குது. ஆறினோடனே பொங்கலாக மாறிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி வித்தியாசமான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. ஜவ்வரிசி பொங்கல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.